வணக்கம் மக்களே. நேற்று இலங்கையில் பதுளை மணிக்கோபுரம் கூட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். அந்த கொடூரமான சம்பவத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பெரிய பஜார் ரோட்டில் ஒரு அண்ணன் தம்பியை அப்படியே காய்கறி நறுக்கிற மாதிரி அப்படியே கொத்து 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 கொத்தா வெட்டி போடுறான். ஆனால் அங்கனைக்குள்ள சுற்றி இருக்க அவ்வளோ மக்கள்லையும் ஒருத்தையும் கூட அதை போய் பிடிக்கலை. எல்லாம் வேடிக்கை. அதுவும் போனை எடுத்து இப்படியே வீடியோ எடுக்கிறீங்க. ஏண்டா மனுஷனுக்கு அவ்வளோதான் வேல்யூவா? போனுக்கு இருக்க வேல்யூ கூட மனுஷனுக்கு இந்த காலத்தில் இல்லாமல் போகுது. நம்மளாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோம்? நம்மளாம் மனுஷன்னு சொல்கிறதுக்கே ஒரு துளி கூட நம்ம லாய்க்கே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா மிருகங்களுக்கிடையே இருக்கிற அன்பு பாசம் கூட மனிதனுக்கிடையில இல்லை. இதுதான் உண்மை. இந்த காலத்தில் மிருகங்கள்லாம் உதாரணத்துக்கு ஒரு பூனை எடுத்துக்கிங்க, அங்கனைக்குள்ள போனால் கூட அது குட்டியை தான் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பாஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி நாயுமே அப்படிதான், அதே மாதிரி கோழியுமே அப்படிதான். ஆனால் இந்த மனுஷ இனம் கேவலம். நமக்கெல்லாம் கடவுள் 6 அறிவை படைச்சதுக்கு 5 அறிவை படைச்சிருக்கணும். அவ்வளோ பேரும் அந்த மனுஷனை வெட்டுற அளவுக்கு நின்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒளிய போய் யாருமே காப்பாற்ற மாட்டேறீங்க. அவ்வளோ ரத்தம் போய் உடம்பே காயமான பிற்பாடு ஓடி போய் காப்பாத்துறீங்க. அந்த நேரத்தில் கூட ஒருத்தன் போன் எடுத்து இப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒத்த கையில் பிடிக்கிறான். அப்போ நீலாம் என்னடா மனுஷன்? நீலாம் மனுஷனா? நீலாம் தாய் வயிற்றுலேருந்து தான் பிறந்தியா? ஏண்டா அதான் மனுஷனுக்கு வேல்யூங்கிறதே இப்போ இல்லை. மனுஷனுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இப்போ எல்லாமே போனதான். நீங்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனோட சாவு, ஒருத்தனோட ஆக்சிடென்ட், ஒருத்தனோட எல்லா விஷயத்தையும் குடும்ப பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறங்க. அவனை காப்பாற்றணும்னு யாராவது முன்னுக்கு வந்தீங்களா? யாருமே முன்னுக்கு வரல. நீங்களாம் எந்த ஜென்மத்தில் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு சத்தியமாக சொல்ல தரல. இலங்கையில் இருக்க ஒரு சில மக்கள் உண்மையிலேயே மனுஷனுங்களாம் கூட சொல்ல தெரியல. ஏன்னா இந்த ஒரு கிழமைக்கு முன்னாடி 9 மாத நிறை மாத கர்ப்பிணியை சொந்த கணவனே கொலை செஞ்சு தூக்கில் போட்டிருக்கான். அதை போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அவனே நாடகமாடி அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் ட்ராமா ஆடிருக்கான். ஏன்டா நீங்களாம் எங்கேருந்துடா இதெல்லாம் நீங்களாம் கற்றுக்குறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்களாம் எங்கேருந்து கற்றுக்குறீங்க? ஒவ்வொருத்தனும் படத்தையும் அதை இதையும் பார்த்து நான் தான் ஹீரோ, நான் தான் ஜண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிறது. என்ன இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சத்தியமாக ஒரு அழிவு காலம் நிச்சயம் உண்டு. இதை மட்டும் நான் சத்தியமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு உயிரோட இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க, சரியா? இந்த போனு மோகம் மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு மனுஷன் ஒருத்தன் அவ்வளோ கொடூரமாக கத்தி எடுத்து வெட்டுறான். ஆனால் சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறீங்கன்னு தெரிய ஒருத்தன் கூட காப்பாற்ற போல. அப்போ போனுக்கு இருக்க வேல்யூ மனுஷனுக்கு இல்லை. இதான் உண்மை. நம்மளாம் கேவலம். மனுஷ பிறவியிலே கேவலம்னு சொல்லும்போது வெக்கமாக இருக்குது. ஏன் மூஞ்ச பார்த்து நானே காரி துப்பிக்கிறேன், சரியா? நம்மளாம் மனுஷன் இனங்கிறதுக்கு நம்ம மூஞ்சியை நம்மளே காரி துப்பிக்கணும். அந்த நிலைமையில தான் இருக்கும், சரியா? ஒவ்வொரு விஷயங்களையும் கேள்விப்படும் போதும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போதும் அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. சத்தியமாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை. செத்துற வேண்டிதான். நன்றி.